ஒரு சின்ன தவறு, அவ்வளவுதான். நூற்றுக்கணக்கான அடி ஆழமான பள்ளத்தாக்கு அல்லது கொந்தளிக்கும் கடல் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த ரயில்களில் பயணம் செய்கிறார்கள். இதுல இருக்கும் ரயில் பாதையை பார்த்தால் ஜன்னல் பக்கம் உட்காரவே யோசிப்பீங்க. தமிழ்நாட்டின் மண்டபத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் பாம்பன் பாலத்தின் மீது இந்த ரயில் பயணிக்கிறது. சுமார் 2 கிலோமீட்டருக்கும் அதிகமான இந்த பாலத்தின் இருபுறமும் கடல் மட்டுமே இருக்கும். பலத்த காற்று, பெரிய அலைகள் அல்லது புயல் எச்சரிக்கை வந்தால் ரயிலின் வேகம் மிகவும் குறைக்கப்படும். சில நேரங்களில் பாதுகாப்பு காரணமாக சேவையே நிறுத்தப்படும். கடலுக்கு நடுவே ரயில் பயணம் செய்வது பலருக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தாலும் உயரமும் கடலின் சீற்றமும் இந்த பயணத்தை சற்று பதற்றமானதாக மாற்றுகிறது. இந்த ரயில் நேராக மலை மீது ஏற முடியாது என்பதால் முன்னும் பின்னுமாக ஜிக்ஜாக் முறையில் பலமுறை திசையை மாற்றிக்கொண்டு மெதுவாக மலை உச்சியை அடைகிறது. ஒரு பக்கம் செங்குத்தான மலைப்பாறை, மறுபக்கம் நூற்றுக்கணக்கான மீட்டர் ஆழமான பள்ளத்தாக்கு. இந்த பாதையை அமைப்பதற்கே பல ஆண்டுகளானது. இன்றும் உலகின் மிகவும் சவாலான ரயில் பாதைகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த ரயில் பாதைக்கு டெத் ரயில்வே என்று பெயர் வந்ததற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. 2ஆம் உலக போரின் போது போர்க்கைதிகள் மற்றும் கட்டாய தொழிலாளர்களை வைத்து இந்த பாதை கட்டப்பட்டது. கடுமையான வேலை, நோய் மற்றும் பட்டினி காரணமாக ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இன்றும் இந்த ரயில் மரத்தாலான பழைய பாலங்களையும் மலை விளிம்புகளையும் கடந்து செல்கிறது. இந்த ரயில் பாதை பனி மூடிய மலைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் மற்றும் மிக குறுகலான பாறை விளிம்புகள் வழியாக செல்கிறது. சில இடங்களில் தண்டவாளத்தின் அருகே பாதுகாப்பு சுவர் கூட இருக்காது. குளிர்காலங்களில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் பனிச்சரிவு ஏற்படும் அபாயமும் இருக்கும். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவிலிருந்து பாண்டுங் செல்லும் இந்த ரயில் புகழ்பெற்ற சிகுருடுக் உயரமான பாலத்தை கடக்கிறது. நூற்றுக்கணக்கான அடி உயரத்தில் இருக்கும் இந்த பாலத்தின் கீழே ஆழமான பள்ளத்தாக்கு உள்ளது. ரயில் பாலத்தின் மீது மெதுவாக செல்லும் போது ஜன்னல் வழியாக கீழே பார்த்தாலே பலருக்கு தலை சுற்றும். மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த 5 ரயில் பயணங்களில் எந்த ரயிலில் பயணம் செய்ய உங்களுக்கு தைரியம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமான தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.